Hi friends, welcome to my channel. இது உங்கள் ட்ரீம்ஸ் மை குக்கிங். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் தான். ரொம்ப குயிக்காக அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் மீன் மேக்கர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஹாட் வாட்டர் இதில் ஊற்றிட்டு நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். நல்லா இது ஊறணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 10 மினிட்ஸ் ஆகுது. இது நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ மீன் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தண்ணி ஹீட்டாக இருந்ததுன்னா அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணி ஒரு 4-5 தடவை வேறு தண்ணி மாற்றி மாற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது மீன் மேக்கரோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்குது இல்லையா, அது நல்லா போகணும். அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த மீன் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பிஞ்சு அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 65 செய்வோம் இல்லையா, அந்த மெத்தட் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ மீன் மேக்கரில் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருப்பேன். அதில் பொட்டேட்டோ வச்சு நான் ஃப்ரை பண்ணியிருப்பேன். சிக்கனுக்கு பதிலாக அது யூஸ் பண்ணியிருப்பேன். அது ட்ரை பண்ணாதவங்க அது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம மீன் மேக்கர் பொரிச்சோம் இல்லையா, அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 4 பல் பூண்டை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் இதுமாரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 50% குக் ஆனால் போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துப்போம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து பண்ணினா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி குக் பண்ணணும்னு சொல்லிட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருப்பேன் இல்லையா, அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு குக் ஆகணும், ரைஸ் குக் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ரைஸ் எப்போதுமே உடையக்கூடாது. அதனால் ரைஸ் நம்ம குக் பண்ணும்போது நல்லா பார்த்து குக் பண்ணணும், குழைய விட்டுறக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸியாக வந்துடும். நம்ம வெளியில் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோன்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம வீட்லேயும் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதேமாரி வெரைட்டியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும்.
அது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து மீன் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மேக் குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.